நான் இந்த இடத்த உக்காந்து காலை முன்னாடி வச்சு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. அதாவது இந்த மாதிரி உக்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. சரியா இந்த இடத்துல இருந்து ஒரு தவளை வேகமா வந்தது. அது வேற எந்த தவளையும் இல்ல, இந்த தவளைக்குட்டி தான். அந்த தவளைக்குட்டி என்ன பண்ணுச்சு, காலுக்கு பின்னாடி ஒரு பயத்தோட நின்னுக்குச்சு. என்னடா இவ்வளவு பயத்தோட நிக்குது அப்படின்னு பார்த்தா, பின்னாடியே அந்த கேப்ல அந்த சந்தில பாத்தீங்கன்னா ஒரு நாகவாம்பனோட தலை மட்டும் அழுங்காம எட்டி பார்த்தது. நாகவாம்பு எப்பவுமே நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம், 3 ராமம் இருக்கு மேல. எட்டி பார்த்தது. நான் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அந்த பாம்பு அப்படியே நின்னுக்குச்சு. நின்று அந்த தவளையை அந்த பாம்பு துரத்திக்கிட்டு வந்திருக்கு. நான் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அந்த பாம்பு அப்படியே நின்னுக்குச்சு. அப்பதான் தெரிஞ்சது அந்த பாம்பு அந்த தவளை தான் பசிக்காக சாப்பாடுக்காக துரத்தி. பாம்பு தெரியணுங்கிறதுக்காக ஸ்லோ மோஷன்ல காட்டுறேன் பாருங்க. அது அப்போது பாருங்க ஒரு பாம்பு. இன்னத்தையும் தொடுத்துச்சா, விடு, நான் காப்பாற்றி விடுறேன். பயப்படாது பயப்படாது, நீ தைரியமா இரு, அது போயிடுச்சு. ஓகே. எந்த ஒரு பாம்புமே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்க கிராமத்துல, மிதியாத பாம்பு கடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பாம்புமே நாம ஏதாவது அதை பண்ணினா தான் நம்மளை கடிக்க வருமே தவிர, மற்றபடி மனிதர்கள் பார்த்தா அது விலகி போயிடும். மனிதர்கள்னாலே மோசமானவங்க அப்படின்ட்டு அந்த பாம்பு விலகி போயிடுச்சு. அதே மாதிரிதான் அந்த பாம்பு அப்படியே திரும்பி போயிடுச்சு நம்ம உக்காந்துருக்கிறத பார்த்துட்டு. ஆனா அந்த தவளை முகத்துல ஒரு சந்தோஷத்தோட போச்சு பாருங்க, வேற லெவல். அதெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சா தான் புரியும். பாம்பு பசிக்கு துரத்துது, ஆனா அந்த தவளை உயிர் பயத்துக்கு போகுது. எனக்கு பாம்போட பசி பெருசா தெரியல, அந்த தவளையினோட உயிர் தான் பெருசா தெரிஞ்சது. அதனாலதான் அதை காப்பாத்தி விட்டேன். நல்லதோ கெட்டதோ தெரியல, ஒரு உயிரை காப்பாத்தின சந்தோஷம் எனக்கு இருக்கு. நாகப்பாம்புன்னு சில பேர் பயந்து ஓடுவாங்க. எனக்கு அந்த பயமெல்லாம் கிடையாது. ஆனா நாங்க விவசாயம் பண்றதுனால வாரத்தில் 4 பாம்பை பார்ப்போம். எந்த பாம்புமே நம்ம ஏதாவது பண்ணினதான் நம்மளை சீண்டுமே தவிர, மற்றபடி நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா அது பாட்டுக்கு அது போயிடும். இப்ப நான் உட்காந்துருக்கிறத பார்த்து அந்த இறையே வேண்டான்ட்டு அது பாட்டுக்கு அது திரும்பி போச்சு. பின்னாடியே போய் வீடியோ எடுத்தேன், இருந்தாலும் அது பாட்டுக்கு அது பயந்து, என்ன கண்டு பயந்து அது போயிடுச்சு. நம்ம அதை கண்டு பயந்து விடுறோம். இவ்வளவுதான் உண்மை.